அனைவருக்கும் இனிய ஞாயிறு மாலை வணக்கம். ஜேசிஐ இந்தியா, ஜேசிஐ ராணிப்பேட் பவர் சிட்டி, லிவிங் எத்திக்ஸ் ஆன்லைன் ஜூம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஹியர்பை கால் டு ஆர்டர். ஜேசி கோட்பாடு கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையை மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். வரவேற்புரை. இன்றைய லிவிங் எத்திக்ஸ் என்ற டாபிக்கில் வீக் ரன் டவுன் என்ற தலைப்பில் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்ற பயிற்சிகளின் தொகுப்பை தொகுத்து வழங்க வருகை பெற இருந்த திரு ஜேசி திருக்குமரன் ஸ்பீச் கிராஃப்ட் ஹோஸ்ட் இன்னைக்கு நடக்கிறதுனால அவர் அந்த பணியின் காரணமாக இன்று கலந்து கொள்ள முடியவில்லை. அவருக்கு பதிலாக இன்று கலந்து கொள்ள வந்துள்ள ஜேசி செனட்டர் மோகன்குமார் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இந்த நிகழ்வில் பங்கு கொண்டு பயன்பெற வந்துள்ள ஜேசிக்கள் மற்றும் நான் ஜேசிக்கள் அனைவரையும் ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டியின் சார்பாக வருக என்று வரவேற்கிறோம். ஜேசி மோகன்குமார் சார், தங்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தோடு இன்றைய பயிற்சியை ஜூம் இணையதளத்தில் தொடங்குங்கள். நன்றி சார். மேடை தங்கள் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. மார்ச் மாசத்துல தொடர்ந்து நாள்தோறும் இந்த லிவிங் எத்திக்ஸ் என்கின்ற பாராட்டுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மோகன்குமார் சார், உங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். இப்ப கேக்குதா பாஸ்கர்? கேக்குது சார். அந்த பிரைவேட் கால் ஆஃப் பண்ணிக்கு. அதாவது நான் டிராவல் இருக்கிறேன், அதனால கொஞ்சம் சிக்னல் கொஞ்சம் சில ப்ராப்ளமா இருக்கும். கொஞ்சம் பேர் வித் மீ. ஸோ இந்த வேகமான வாழ்க்கை வெள்ளோட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது எல்லா வயசினரும் இந்த லிவிங் எத்திக்ஸ் அந்த மாரலுங்கிறத மறந்து போயிடுறாங்க. மறந்து போயிட்டு அது ஒரு அவங்க எடுத்த காரியத்தை வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் பம்பிள் ஆகும்போது டர்புலன்ஸ் வரும்போது அப்போதான் அந்த மனிதத்தை பற்றி உணர்றாங்க. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ப்ரோக்ராமை இப்போ கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம தோல் மட்டுமல்லாம தமிழ்நாட்டில் பலதரப்பட்ட மக்கள் இது பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ தினந்தோறும் 8-10 மக்கள் வந்தா கூடி அதோட ரீச் வந்து அவங்க சார்பா நிறைய பேத்துக்கு போயிட்டு இருக்குது. ஃபேஸ்புக்லயே அப்லோட் ஆயிட்டு இருக்கு காரணத்தினால இந்த ஒரு சிறிய பணியை ராணிப்பேட் பாதையில் எடுத்து நடறதுக்கு நானும் ஒரு கருவாக இருந்திருக்கின்றேன் என்பதை பெருமையாக கொள்கிறேன். எனது அறிமுகம் என்னன்னா, நான் ஜேசிஐ ராணிப்பேட் பாசிட்டியோட சார்ட்டர் பிரசிடென்ட் சொல்லுவாங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் திஸ் ஆர்கனைசேஷன் இன் மாடஸ்ட் வே டூரிங் 1996. அப்போ இருந்து இந்த ட்ரைனிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தங்காட்டி ஏறக்குறைய 700+ ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை நான் வேறுபட்ட மக்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ மட்டுமல்லாது அதுக்கடுத்த அனுபவத்தினால நான் சார்ந்த இயக்கமான பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் என்கின்ற ஒரு மகாரத்னா கம்பெனி, அதுலேயும் மிடில் மேனேஜர்ஸ், யங் இன்ஜினியர்ஸ், டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்துருக்கிறேன். நான் வாழ்க்கையில் இந்த சமூக பணி கேசிஸ்ல இருந்ததுனால அதுக்கு அடுத்தனால ஏற்பட்ட பயனால எனக்கு சமூகத்தை சொந்த வாழ்க்கையிலும் அலுவலக வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து உயர்வுகளுக்கும் இந்த இயக்கத்துக்கு தான் நான் அர்ப்பணம் செய்கின்றேன். அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்கு இந்த இயக்கத்தில் இருக்குது. இந்த இயக்கத்தின் வாயிலாக ஏறக்குறைய இதுவரை 30+ ஐ டொனேஷன்ஸ், 1200 டொனேஷன்ஸ், 2 கோடி பணம் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி இந்த இயக்கத்துக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த வீக் ரன் டவுன் இது என்னன்னா, இந்த ஒரு வாரம் ஃபுல்லா ஒவ்வொரு ட்ரைனர்ஸ் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு டாபிக் வச்சு பேசுகிறோம். அந்த
ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஒரு சின்ன ஒரு அதுல இருந்து என்னென்ன டேக் அவேஸ் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த சண்டே இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு நாள் நடந்த நிகழ்வை பத்தி ஒரு வெள்ளோட்டம் மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ தட் இல் கோ இன் த மெமரிஸ். கடைசியில இந்த வருஷம் முடியல இந்த எல்லா வீக் ரன் டவுனோட ப்ரோக்ராம்ஸ் ஒரு புத்தகமா வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்குது. உங்க எல்லாரோட ஒத்துழைப்பு அதுக்கும் தேவை இருக்கின்ற சிறப்போடு அந்த 6 நாள் நடந்த நிகழ்வோட பயிற்சிகள் டாபிக்ஸு அவங்களோட பேரும் இங்கே இருக்கு. ஆக்சுவலாக முதல் நாள் வந்துட்டு மண்டே ப்ரீச்சிங் ஹியூமனிசம் அப்படிங்கிற டாபிக்ல பாசிட்டிவ் ஜோஸ் ஆண்டனி அப்படிங்கிற எடுத்தாரு. ஆக்சுவலாக அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை இந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங் என்கிற டாபிக்ல JCHF இசையசு அவர்கள் அவரோட கருத்து பரிமாறி பண்ணார். வாக் த டாக் அப்படிங்கிற டாபிக்ல டிஎஸ் மோகன் ஹரிஷ் ப்ரொஃபஷன் பை ஆடிட்டர் அவர் எடுத்தாரு. ஹூ ஆம் ஐ அப்படிங்கிற டாபிக்ல JFM கார்த்திகேயன் அவர்கள் கிளாஸ் எடுத்தாரு. பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது ஒரு ட்ரெயினர் JC ஷிஹாஸ் அராஃபத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினர் பட்டிங் ட்ரெயினர் வாஸ் டேக்கிங் தி கிளாஸ். தி லாஸ்ட் டே ஆஃப் த ப்ரோக்ராம் வாஸ் மை டைம் டேக்கன் பை JC அரவிந்தன். இதை சொல்றதுனால இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த அனைத்து ட்ரெயினர்களுக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நவ் கோயிங் டு தி எவ்ரிடேஸ் டாபிக். முதல் நாள் வந்துட்டு நம்ம ப்ரீச்சிங் ஹியூமனிசம் அப்படிங்கிற டாபிக்ல நமக்கு என்ன நடந்ததுன்னா அவரு யதார்த்தமா அந்த ட்ரெயினர் வந்துட்டு ஹியூமனிசம் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா சொன்னாரு. அவரோட இது வந்து ஒரு கதை கேட்குற மாதிரி இருந்தது. ஆக்சுவலா ரொம்ப ஆத்மாத்மா கேட்டு ஒரு உணர்வுபூர்வமா ஒரு பிரதர் சொல்ற மாதிரி நமக்கு அந்த எண்ணம் இருந்தது. ஆக்சுவலா ஸோ அப்படியே மனசுக்குள்ள உள்ள போச்சு. அதாவது there are two type of programs we will usually attend. One is through a speaker. அவர் சொல்றது நம்ம கேட்போம். இன்னொன்று வந்து ஒரு ஆர்டேட்டர், அவர் ஒரு கதை சொல்லுவார். அந்த கதை சொல்றதை நம்ம உள்வாங்கி நம்ம சொந்தத்துக்குள்ள நரேட் பண்ணி நம்ம மாத்திப்போம். த தேர்ட் திங் இஸ் ட்ரெயினர். இந்த ட்ரெயினருங்கிறவங்க எப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்ற கருத்து வந்துட்டு நமக்கு தெரியாம எந்த இன்ஜெக்ஷன் இல்லாம அது ஆட்டோமேட்டிக்கா பிளட்டுக்குள்ள போயிருது. ஆக்சுவலா அந்த பிளட்டுக்குள்ள போய் கலந்த அப்புறம் அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது நமக்கு தெரியாமையே நம்மள ஒரு பரிணாமம் ஏற்படுது. அந்த பரிணாமத்தை யார் சொல்லுவாங்கன்னா நம்ம கேட்குற வந்து என்ன நேற்று வரை நீங்க நல்லா இருந்து இன்னைக்கு என்ன இதா ஆயிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அப்போதான் நமக்கு தெரியும் அந்த ட்ரைனிங்கோட எஃபெக்ட். ஸோ திஸ் இஸ் வாட் ட்ரைனர்ஸ் டூ டு த பீப்புள் அட் லார்ஜ். நமக்கு தெரியாமையே நம்மள மாற்றத்தை ஏற்படுத்துறது அந்த ட்ரெயினரோட வேலை. அதுக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றம் நமக்கு ஏற்படுத்துறதுக்கு இந்த மாதிரி சில பரிமாற்றங்கள் மூலம் கருத்து கேட்கறதுக்கு நமக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம நன்றியா உள்ளவனா இருக்கேன். ஸோ நமக்கு எங்க நான் இப்போ ஒரு 58 வயசு இருக்குது. ஆக்சுவலா நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு ஸ்கூல்ல எல்லாம் மாரல் வேல்யூஸ், எத்திக்ஸ், மாரல் சயின்ஸ்னு கிளாஸே இருக்கு. ஆக்சுவலா அதுல வந்துட்டு காலையில் என்ன ஸ்கூலுக்கு போன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு நடக்கிற எல்லா நிகழ்வுக்கும் காலையில் எந்திரிச்சோன்னு தேங்க்ஸ் சொல்லு, அப்புறம் பல்லு விளக்குனா தேங்க்ஸ் சொல்லு, சாப்பிட்டா தேங்க்ஸ் சொல்லு, எல்லாத்துக்கும் கீப் ஆன் டெல்லிங் தேங்க்யூ. While you say thank you, you will get motivated and the environment also becomes positive. So then your gratefulness will also increase. இதெல்லாம் பண்ணுறங்காட்டி மனசுக்கு நிம்மதி ஏற்படும். கண்டிப்பா உடல்ல இருக்கிற நோயும் ரணங்களும் கம்மியாகும். நத்திங் மோர் இஸ் ப்ரெஷியஸ் தேன் லைஃப். எந்த தடங்கள் வந்தாலும் எந்த இடர்கள் வந்தாலும் வாழ்க்கை நாளைக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை நினைச்சிட்டு இன்னைக்கு நம்ம வாழணும். ஏன்னா அது போயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை. அப்படி வாழ்க்கை நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப ஷார்ட். அந்த ஷார்ட்டான வாழ்க்கையில why we have to enter into conflicts, disputes with everybody. அது ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், கிட்ட ஆகட்டும். அது குறைந்த வாழ்க்கையில கூடுமான வரைக்கும் நம்ம மனிதத்தோட அடுத்தவங்களோட உணர்வு மதிப்பு கொடுத்து ஒருங்கிணைத்து மனிதநேயத்தோட வாழணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவரு சொன்னார். ஆக்சுவலா preaching humanism is not required for human beings as such. பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வேகமான ஒரு பந்தயத்துல ஓட்ட பந்தயத்துல போட்டியான இருக்கிற அந்த காலகட்டத்துல செய்யற வேலையை மனிதத்துடனும் மனித நேயத்துடனும் மனிதர்களை அரவணைத்து செல்லும் வகையில்
நம் சொந்த வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அந்த வகையில் நாம் எப்பொழுதெல்லாம் இந்த மனிதம் பத்தி பேசுகிற வாய்ப்போ, மனிதத்தை பத்தி தெரிந்து கொள்ள ஒரு கூட்டம் இருக்குதோ, அப்பெல்லாம் நம்ம இந்த இது அமைப்புல இருக்கணும். அப்படி இருக்கும்போதே நம்ம இடத்தில் மனிதம் வளரும் என்று அவரு ரொம்ப ஆத்மார்த்தமா சொன்னது. அவரோட வீடியோ லிங்க் யாரா பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு ஒரு நல்ல உறவினர் மாரி, ஒரு கவுன்சிலர் மாரி இருந்தாரு ஆக்சுவலா. தேங்க்ஸ் தட் ட்ரெய்னர் ஃபார் ஹிஸ் வண்டர்ஃபுல் ஷேரிங். நெக்ஸ்ட் டே வாஸ் ரிலேஷன்ஷிப் பில்டிங். அதாவது நம்ம என்ன பண்ணாலும் அந்த உறவுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். உறவு மேம்படுத்துறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம எந்த நிகழ்ச்சி எடுத்தாலும் அந்த ஒரு ஒரு எந்த ஒரு வாதத்தில் இருந்தாலும் அந்த வாதத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது சொல்றது இருக்கக்கூடாது. வாதத்துல தோத்தாலும் பரவாயில்ல, அதுல இருந்து நமக்கு உறவு மேம்படும்னா நம்ம எந்த அளவுக்கு கூட இழிவுபடப்படலாம் அப்படிங்கிறத என்னோட பர்சனல் எண்ணம். அதாவது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன். இது நம்ம பேசும்போது எனக்கு வந்தது, நானாக எடுத்து வரல. நான் 11th 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு இடத்துல ஒரு சின்ன போயிட்டு சைக்கிள் நின்றுட்டு எல்லாம் ரோட் கடை நின்று எல்லாம் வர போற பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் பார்த்து வந்தோம் அந்த வயசுக்கு. சும்மா அப்படியே அந்த பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு பையன் வந்துட்டு, நீ என்னடா எங்க ஊருக்கார பிள்ளைங்களை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. என்னோட ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறாங்க. நான் சும்மா சாதாரணமாக தான் பார்த்துருந்தேன், ஒன்றும் அப்படின்னு குறிப்பாக பார்க்கலையான்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, நீ எங்க ஊர் பிள்ளைங்களெல்லாம் இப்படி எல்லாம் பார்க்கக்கூடாது சொல்லிட்டு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துச்சு. நான் ஒன்றும் பார்க்கலைங்க, வேலையை பாருங்க சொன்னாங்க. அப்புறம் உடனே அவங்க வந்து அந்த கோயம்புத்தூர்ல காந்திபுரம்ங்கிற ஒரு முக்கியமான ஏரியா, அட்லரிக்குள்ள ஏரியா. ஸோ பார்த்தா அப்புறம் அந்த எல்லா கும்பல் சேர்ந்துட்டு, இப்போ நீ எங்களுக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்க. நாங்கள் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எல்லாத்துக்கும் நம்ம 2 மாதத்துல எக்ஸாம் நடக்க போகுது. இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வாதம். அவன் நல்லா படிக்கிற பையன், நானும் ஏகப்பட்ட டியூஷன் எல்லாம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி வாதம் போகும்போது, நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப சங்கடப்பட்டு, மோகன்குமார் என்னப்பா பண்றது, சாரி கேட்க சொல்றாங்க. என் பையன், என்னோட ஃப்ரெண்டு உக்கிரமா இருக்கான். அவங்க எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. வாலிப வயசு. 2 பேரும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு நான் அப்படியே திரு முடிச்சேன். என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணல சொல்லிட்டு அப்படியே முடிச்சு பார்த்தோம். அவங்க இந்த எதிர்த்து வாதிக்கிறவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட ஃப்ரெண்ட் எடுத்து சொன்னேன், என்னடா மோகன்குமார் சொல்றது, சாரி கேட்கலாம்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரம் கழிச்சு சரி சாரி கேட்டு ராபர்ட் அப்படின்னு. நீ என்னடா இப்படி சொல்ற, சாரி கேட்க சொல்ற, அவன் பண்ண தப்பு நம்ம கேட்டேன். திருப்பி நான் அமைதியா இருந்தேன். சாரி கேட்டாங்க. சாரி கேட்டுட்டு அத்தோட அன்னைக்கு அந்த கான்ஃப்ளிக்ட் ஓவர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வந்துட்டு அவன் என்னோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப சங்கடப்பட்டான். நீ எப்படி எனக்கு சாரி கேட்க சொன்னேன். அப்போ அவனுக்கு புரியல, அந்த பையனுக்கு புரிய வைக்கல. நான் சாரி கேட்காம இருந்தால் அடிதடி நடந்துரும் கேட்கலாம், அடிதடி நடந்து வைக்கலாம். அவன் போலீஸ் ஸ்டேஷன் போவானா, நான் போலீஸ் ஸ்டேஷன் போவானா, எக்ஸாம் என்ன நடக்குன்னு தெரியாது. அதாவது அந்த நேரத்தில் நமக்கு எது முக்கியம், நம்ம படிச்சு வேலைக்கு போகிறதுக்கு அதுதான் முக்கியம் ஆக்கலாம். இந்த வாதத்தை ஜெயிச்சு என்ன பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு ஒன் டைப் ஆஃப் அந்த உறவுகள் நமக்கு எதுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட அந்த சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினால அந்த பையன் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு கிராஜுவேட்டட் ஃப்ரம் ஏ ப்ரைவேட் காலேஜ். நான் ஜிசிடி கோயம்புத்தூர் ஒரு ப்ரீமியம் காலேஜ் படித்தேன், அவனும் ப்ரைவேட் காலேஜ் படித்தான். படிச்சுட்டு முடிச்சுட்டு வரும்போது எனக்கு முன்னாடி அவன் பாம்பேயில் ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். டுடே தட் பர்சன் இஸ் செட்டில்ட் இன் ஏ கம்பெனி அட் இட்டலி. ஸோ ஃப்ரீக்வெண்ட் விசிட்டராக கண்ட்ரிக்கு வருவாங்களாம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் வரும் ஆக்சுவலாக. வீட்லேயும் வரும், நம்ம ஃபேமிலிலேயும் வரும், ஆஃபீஸ்லேயும் வரும் ஆக்சுவலாக. அந்த உறவுகள் தான் நமக்கு மேம்படணும். உறவுகளுக்கு தான் முக்கியம் கொடுக்கணும். ஏன்னா அந்த உறவுகள் என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடும். சில வாதத்தில் நம்ம முட்டாளாக கூட இருக்கலாம், அது முக்கியம் அல்ல. நம்ம அந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்ம ரொம்ப கால மக்களுக்கு ஒரு வேண்டியபடிய நபராக இருப்போம் என்பதை பெருமையாக குறிக்கின்றேன். இதுக்கு முக்கியமாக அன்னைக்கு அந்த ட்ரெயினர் வந்துட்டு கேர் ப்ளஸ் லயன் 2 சேர்த்துனார். நல்லா கம்யூனிகேட் பண்ணணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், ஆஃபீஸ் ஆகட்டும், அவங்களோட பேசணும், டிரான்ஸ்பரண்டாக பேசிட்டோம். 1 வாட்டி 2 வாட்டி பேசிட்டே இருக்கணும். அப்புறம் எல்லாரும் சின்ன குழந்தையிலிருந்து முதியவர் வரைக்கும் அவங்க எல்லாருமே நெத்தியில ஒரு சின்ன கார்டு வச்சிருக்காங்க.
அப்ரிஷியேட் மீ அப்படின்னு ஒரு கார்டு வச்சிருக்காங்க. ஸோ எப்பயுமே நம்ம யார் என்ன பண்ணாலும் சின்ன சின்ன அப்ரிஷியேஷன் கொடுக்கணும். மெனி பீப்புள் காலையில் சொன்ன இந்த காலையில் வீட்டுக்காரமா சொல்லி எந்திரிச்சாவே காஃபி கொடுத்தாவே நல்லா இருக்குன்னு சொல்லணும். அப்ரிஷியேட் பண்ணணும். பசங்க எந்திரிச்சாங்கன்னா குட் மார்னிங் சொல்லணும். அப்ரிஷியேட் பண்ணணும். கீப் ஆன் அப்ரிஷியேட்டிங். கிவ் ரெஸ்பெக்ட் டு கெட் ரெஸ்பெக்ட். நாம் மதிப்பு கொடுப்பவராக இருந்தால் நம்மை நாமும் பிறரால் மதிக்கப்படுவோம் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுட்டு யாரா இருந்தாலும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நமக்கு தெரியும் ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் டவுன் சவுத்தில் இருக்கவங்க எல்லாம் இன்ஃபேக்ட் அவங்க வீட்டுக்காரமாவே அவங்க வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. நான் கோயம்புத்தூர் போன்ற நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் அண்ணா அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க ஆக்சுவலாக. அப்படி ஒரு மரியாதை கொடுத்து நம்ம இருந்தோம்னா இட் ஆல்சோ இம்ப்ரூவ் அவர் ரிலேஷன்ஷிப். எம்பத்தி. யார் என்ன சொன்னாலும் அவங்க நிலைமையிலிருந்து பேசணும். ரோட்டில் நம்ம போகிறோம், ஒருத்தர் வந்து குறுக்க வந்து வண்டி ஓட்டுறான், நம்ம மேலே முட்டுறான், உடனே நமக்கு கோவம் வருது. ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு சின்ன வண்டிக்கான உடச்சி போட்டு அவனுக்கு என்ன நிலைமையில இருக்கானோ அப்படிங்கிற ஒரு நினைப்பு நினைச்சுன்னு வச்சுக்கோங்க, நத்திங். பணம்ங்கிறது கோவங்கிறது நத்திங். ஏன்னா வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். ஸோ அடுத்தவனோட ஷூஸ்லேருந்து நினச்சி பார்க்கணும், எல்லாம் கடந்து போகும். இது மாதிரி தான் தென் லயன் லவ். அனைவரையும் பாசத்தோடு நேசத்தோடு அரவணைத்து பார்க்கும் அந்த எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எல்லோரும் சகோதரர்கள், எல்லோரும் தாய் தந்தையர்கள், எல்லோரும் உறவுகள் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம எப்பவுமே வச்சுக்கணும். இன்டெகிரிட்டி. யாருக்கிட்ட நம்ம பேசினாலும் இவர்கிட்ட ஒன்று சொன்னா இது வெளியே போகாது, இவர்கிட்ட ஒன்று சொன்னா நம்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா அது ரொம்ப நாளைக்கு நினைச்சு நிற்கலாம். ஆஃபரிங். நம்மகிட்ட என்ன இருக்குதோ இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன்னா அது கூடுமான வரைக்கும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து போடணும். நம்மளால சாப்பிட முடியாது, எல்லா பணத்தை வச்சுட்டு வாழ முடியாது ஆக்சுவலா. அதாவது நமது வாழ்க்கை முடிவடையும் காலகட்டத்துக்குள் நம்ம இடத்தில் உள்ள செல்வங்களையும் அறிவியங்களையும் 90% குறைவில்லாமல் இந்த உலகத்துக்கு கொடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லா மேம்பட்ட பண்பட்ட பணம் உள்ளவர்கள் சொல்லிக் கொள்வது. நெகோசியேஷன். ஓகே. எந்த கருத்து வந்தாலும் நமக்கு அந்த கருத்துக்கு உடன்பாடு இல்லைன்னா உடனே சொல்லாம ஆத்மா மெதுவாக வந்து 3 ரவுண்டு 4 ரவுண்டு பேசினாக்கலாம். நெகோஷியேட் பண்ண 4 வாட்டி பேசும் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும். அந்த பெனிஃபிட் கொஞ்சமா இருந்தாலும் அந்த நெகோசியேஷன் டைம்ல அந்த உறவு மேம்படும். நமக்காக இவ்வளோ பேசுறாரு, நம்ம நிறைய வாட்டி நம்ம சின்ன குழந்தைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, நம்ம அதே மாதிரி நம்ம பெரியவங்க முதியவர்கள் அவங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. 2 பேர்த்துக்கிட்டையும் நம்ம உட்காந்து நிறைய பேசணும். அவங்களுக்கு பிடிக்காட்டி கூட அவங்ககிட்ட பேசணும் வச்சுக்கலாம். அந்த நெகோஷியேட் பண்ண நம்ம வில் பி ஏபிள் டு அச்சீவ் ரிசல்ட்ஸ். இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங் என்ற டாபிக்ல நடந்தது. நெக்ஸ்ட். டுடே இஸ் மை டே. நேச்சர் இஸ் வித் மீ. ஐ ஆம் த வின்னர். ஐ ஆம் த பெஸ்ட். ஐ கேன் டூ இட். வாக் த டாக். ஃப்ரெண்ட்ஸ், நாள்தோறும் நாம் ஒரு நண்பர்களோடவோ உறவினர்களோடவோ நடந்து கொள்ளும் போது சும்மா அந்த அமைதியாக இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் மோட்டிவேட் பண்ணி பேசணும். இன்றைய நாள் இனிய நாள். இன்றைய இயற்கை நம்மோடு இருக்கின்றது. நாம் அனைவரும் இன்று வெற்றியாளராக திகழப் போகின்றோம். நம்ம விட்டா வேற ஆள் இல்லை. என்ன ஆனாலும் சரி நம்மளால பண்ண முடியும். இது வந்து பாசிட்டிவ் ஸ்டோக்ஸ் காலையில் சொல்லவே நமக்கு பிரகாசமாக இருக்க பண்ணும்போது நம்ம என்ன செஞ்சாலும் we have to lead by example. லீட் பை எக்ஸாம்பிள்னா நான் என் ஆஃபீஸில் போவேன். ஆஃபீஸில் போய் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க, சாப்பிட்டு இருப்பாங்க. சில நேரத்தில் வீட்டிலேருந்து சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் போய் பர்பஸாக போயிட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற, ஆனால் வீட்டில் வந்து பையன் வந்து சாப்பிடும்போது ஃபோன் பார்க்கலான்னு நீ சொல்கிறேன். ஸோ நம்ம எங்கே பண்ணாலும் அது போகலாம். இட் இஸ் நாட் தட் நம்ம சார்ந்தவங்களோட பக்கத்தில் இருக்கும்போது மட்டும் நம்ம நல்லபடியாக இருக்கணும். பசங்கிட்ட இருக்கும்போது மட்டும், வீட்டில் இருக்கும்போது மட்டும் நம்ம சாப்பிடும்போது செல்ஃபோன் பார்க்காம, வீட்டில் இருக்கும்போது மட்டும் இது கொஞ்சம் நல்லவை அல்லாத சாப்பிடாம இருக்காமல் அது மாதிரி கிடையாது. நம்ம எங்கே இருந்தாலும் அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜீன் குவாலிட்டிஸ் வில் கெட் ட்ரான்ஸ்ஃபர் டு அவர் kith and kin. So lead by example, not only to be done when we are with the people. Wherever we are there, we have to lead by example by ethical living. Work together. என்ன நிகழ்ச்சி வந்தாலும் நம்ம என்ன தெரிஞ்சாலும் எல்லாத்துக்கும் ஒரு வேலை எடுத்துக்கிட்டோம்னா 100 அந்த வேலையை 100 பாயிண்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கிறது. தட் இஸ் கால்ட் அஸ் ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். ஒரு வேலையை கொடுத்தாத்தான்
100 வடிவங்களை அது போட்டு 100 பேர்த்த அதுக்கு கூட்டிட்டு எல்லாத்தினாலையும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். எல்லாத்தினாலும் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்ட தோண்டி எடுத்து அவங்கள இந்த நிகழ்ச்சி உண்டு பண்ணி we have to work together and deliver the results for any project as a team. அந்த இப்போ ஒர்க் பண்ணும்போது யாராவது எங்கேயாவது ஒரு தொய்வு அடைஞ்சிட்டாங்க வச்சுக்க, சில நேரத்தில் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும், சில நேரத்தில் ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், சில நேரத்துக்கு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும். சில நேரத்தில் ஒருத்தர் வந்து ஆஃபீஸ் வந்திருப்பாங்க, அன்னைக்கு டயர்டாக இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கும். சம் ஸ்மால் திங்ஸ் ஆக்சுவலி. ஸோ பி சப்போர்ட்டிவ் ஆல்வேஸ். நம்ம என்ன செஞ்சாலும் அது ஏதாவது அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. லேர்னிங் பிரமிட் கான்ஸ்டியூவன்ஸ். லேர்னிங் பிரமிடோட கான்ஸ்டியூவன்ஸ். லேர்னிங்ங்கிற ஒரு பிரமிட். அந்த பிரமிடோட கான்ஸ்டியூவன்ஸில் பார்த்தீங்கன்னா லெக்சர், நம்ம பேசணும், படிக்கணும், படிக்கும்போது ஆடியோ விஷுவல்ஸோட பார்க்கணும், பார்க்கும்போது நம்ம படித்ததை அடுத்தவனுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும். தட் இஸ் எக்ஸிபிட் வென் யூ ஆர் ஆஸ்க்ட் டு டூ இட். தேவைப்படும் போது நமது திறன்களை பிறர் இடத்தில் காட்டி அவர்களுக்கு பயன்படும் வகையில் இருக்க வேண்டி செய்ய வேண்டும். டிஸ்கஷன் எது பண்ணாலும் டோன்ட் டேக் இன்ஸ்டன்டேனியஸ் டிசிஷன்ஸ். டிஸ்கஷன் only will lead to proper solution. It may take some time, but the solution as an outcome of discussion that will be permanent and everlasting. Practice and teaching. எது செஞ்சாலும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணும். இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் வெர்சஸ் டீம் பெர்ஃபார்மன்ஸ். குறிப்பாக இந்திய நாடுல மட்டும் ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் we are all good ஆக்சுவலாக. நம்ம என்னென்னா ஒரு டீமாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம என்னென்னா நம்ம அந்த டீமை கூட சேர்ந்து விளையாடும் போது அந்த டீம்கிட்ட இருக்கிற நல்லவை அல்லாத குணாசாதியங்கள் நமக்கு ஒட்டி விடுமோ அப்படின்ற பயத்தில் நம்ம டீம் கூட நிறைய பேர் ஒட்டாமல் இருக்கிறோம். பட் இட் இஸ் த வே ஆஃப் லைஃப். வி ஹாவ் gone together, we have lived as a family, we have to live with kith and kin. So come what may, we have to work as a team. So team performance நம்ம கொடுக்கணும். எது பண்ணும்போது then we have to be practical, grounded-ஆக இருக்கணும். ஆக்சுவலாக நிர்சத்தமா வரணும். ஆக்சுவலாக கிரவுண்டடாக எப்படி பண்ணுறோமோ அதான் பண்ணாக்கலாம். யதார்த்தமான இருக்கணும். இதோட நம்ம அன்னைக்கு அந்த அவர் ஒரு ஆடிட்டராக இருந்தார். டாக்ஸ் ரெஜிம் இருக்கு ஆக்சுவலாக ஜென்ரல்மேன். நம்ம எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருப்போம், தொழில் பண்ணிட்டு இருப்போம், எதாக இருப்போம் ஆக்சுவலாக. ஸோ தேர் ஆர் 2 types ஆஃப் டாக்ஸஸ். ஒன்று ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் இருக்குது, இன்னொன்று நியூ டாக்ஸ் ரெஜிமாக இருக்குது. ஸோ நமக்கு வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆடிட்டர்கிட்ட போயிட்டு கலந்துட்டு நமக்கு எந்த டாக்ஸ் ஒத்து வருமானு சொல்லிட்டு கீழே விசாரிச்சுட்டு நேரத்தோட டாக்ஸ் கட்டிடணும். பிகாஸ் ஹார்ட் ஏர்ன்டு மணி ஹேஸ் டு பி யூஸ்ட் ஃபார் ப்ராப்பர் பர்பஸ். அதனால தேவையில்லாமல் இந்த டாக்ஸ் வந்து லேட்டாக கட்டி ஃபைன் கட்ட வேண்டாம். இது ஒரு குறிப்பாக அவர் சொல்லிட்டு இருந்தார், ஞாபகம் இருக்கு. ஏன்னா நமக்கு இப்போ இந்த ஃபைனான்ஷியல் இயர் க்ளோஸ் ஆச்சு, நம்ம we have to pay our tax and start getting returns. Actually active listening will happen where there is simple communication. நமக்கு எல்லாருமே தெரியும் ஆக்சுவலாக லிசனிங், ஆக்டிவ் லிசனிங் இருக்கணும். ஆக்சுவலாக நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஜென்டில்மேன் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நான் கொஞ்சம் இன்னைக்கு ஃபுல்லாக கொஞ்சம் தொகுப்பு எடுத்து எல்லாம் கொடுத்து எடுத்து பார்த்து எழுதி கொண்டுட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நான் சொல்கிறது கேட்குறீங்க. கேட்கறது எதுக்குன்னா இன்னைக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்குது, இது ஒரு லிங்க் வந்துருச்சு, இது கனெக்ட் பண்ணாட்டி நமக்கு யாராவது சார்ந்தவங்க நமக்கு திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிட்டு சும்மா இருக்கிறாங்க. பட் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சரி, காலேஜுக்கு போகும்போது சரி, வேலைக்கு போகும்போது சரி, நம்ம தெரிஞ்சு போறோம்னா தெரியாமல் போறோம்னா பட் கிணத்துக்குள்ள தள்ளி விட்டாச்சுன்னா ஹாப்பிலி லெட் அஸ் ஸ்டார்ட் ஸ்விம்மிங். அது மாதிரி பள்ளிக்கூடம் படிக்கும்போது குழந்தைங்க ஆசைப்பட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அது மாதிரி அது படிக்கிறதுக்கு அதுக்கு லிசனிங் இருக்கணும். ஸோ நான் அந்த இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணது சொல்றதுக்கு எனக்கு அறிவு வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் சொல்றது உங்களுக்கு கேட்கறதுக்கு அறிவு வேண்டாங்களா. ஆனா அந்த லிசனிங் தரவா நான் சொல்றத உள்வாங்கிக்கிறது மட்டும்தான் அறிவு வேண்டாங்களா. டாக்கிங் டஸ் நாட் ரிக்வயர் இன்டெலிஜென்ஸ். லிசனிங் does not speaking does not require intelligence, and talking does not require intelligence. Only listening requires intelligence. That is active listening. இந்த ஆக்டிவ் லிசனிங் எப்போ நடக்கும்னா நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஏதாவது நம்ம பேசும்போது வேணுமென்னே அவங்களுக்கு தெரியாத லாங்குவேஜ்ல பேசக்கூடாது. அது அந்தந்த கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசலாம். ஸோ நம்ம ஒரு கம்யூனிகேட் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றதுல நம்ம கவனமா இருக்கக்கூடாது. யாருக்கு என்ன நமக்கு சொல்ல விரும்புகிறோமோ அவங்களுக்கு புரியுற மாதிரி லாங்குவேஜ்ல சாதாரண இங்கிலீஷ்லயோ சாதாரண தமிழ்லையோ யதார்த்தமா பேசினாங்க. அப்போ அவங்களுக்கு கேட்குறோம். ஸோ ஆக்டிவ் லிசனிங் தென் வில் ஹேப்பன். There is simple communication, education,
at all times. It is a powerful weapon to change the world. எந்த நிலையிலும் நீ ஒரு புத்தகத்தை படித்திருக்கணும். அந்த புத்தகத்தை படித்தீன்னா உனக்கு எப்பேற்பட்ட சங்கடங்களையும் எதிர்கொள்வதற்கு ஒரு திறன் இருக்கும் என்பதை சேர்ந்து கொண்டிருக்கிறேன். அதாவது ஒரு பாடல் அந்த காலத்து அறிவொளி இயக்கத்தில் சொல்லுவாங்க, சின்னஞ்சிறிய கருந்தீவில் நாம் தன்னந்தனியே இருந்தாலும், சின்னஞ்சிறிய கருந்தீவில் நாம் தன்னந்தனியே இருந்தாலும், ஒரு புத்தகம் நம் கையில் இருந்தால், ஒரு புத்தகம் நம் கையில் இருந்தால், நம் தனிமையும் தவிப்பும் தானாக மடியும், தனிமையும் தவிப்பும் தானாக மடியும். அந்த காலத்து அறிவொளி இயக்கத்தில் வழியாக ஒரு இந்த மாதிரி பாடல் இருக்கு. ஸோ எஜுகேஷன் படித்து கொண்டிருக்க வேண்டும். லர்னிங் இஸ் நாலேஜ் நோ மேட்டர் த மீன்ஸ், அண்ட் திஸ் லர்னிங் பிகம்ஸ் ஸ்டாப்ஸ் லர்னிங் ஸ்டாப்ஸ் வென் வி பிகம் எக்ஸ்டிங்க்ட். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹூ ஆம் ஐ. ஸோ யார் நீ, நாம் எதற்காக இருக்கின்றோம், நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம், நம்மளால் என்ன செய்ய முடியும், ஆர் வி அவேர்? இந்த சர்ச் இன் செல்ஃப் சொல்லுவாங்க. இந்த சர்ச் இன் செல்ஃப் ஹேஸ் டு பி எ கொஸ்டின் செல்ஃப். அதாவது ஒரு அவா இருக்கணும், நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு தேடுதல் நம்ம கிட்ட இருக்காங்க. அந்த தேடுதல் முயற்சியில நம்ம ஆரம்பிச்சுட்டாவே போதாக்கலாம், நம்ம சீராக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தேடுதல் ஆரம்பிக்கும் போது நமக்குள் உள்ள உள் திறமைகளை கண்டுபிடித்து, அந்த உள் திறமைகளை நாம் கண்டுபிடித்து அதை நாமளே எவாலுவேட் பண்ணுவோம். அதை நம்மளே எவாலுவேட் பண்ணும்போது அதுக்கு புதிய வடிவங்கள் கொடுத்து மெருகேற்றி அது சிறப்பு பெற இருப்பாங்க. செல்ஃப் எவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறம் தென் அதுக்கப்புறம் அந்த எவாலுவேஷன்ல நம்மளை எப்படி மதிப்பீடு செய்கின்றோம், நம்மளை மதிப்பீடு செஞ்சுட்டு நம்ம ஒரு தகுதி பெற்றவனா உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் we have to show ourselves to the world that I am capable of doing this and I will be able to showcase, make changes in this world, in this arena of my character for the good of the world அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சுட்டு அப்போ அது நம்ம சொல்லும் போது அப்போ நமக்கு ஆசைப்பட்டதை நம்ம கொடுக்குறோம். we have understood our passion. நம்ம எது ஆசைப்பட்டிருக்கின்றோமோ அது எப்ப தெரிய வரும்னா, நாம் படைக்கப்பட்டதின் காரணத்தை உணர்ந்து கொண்டு முயற்சியில் ஈடுபட்டு அந்த காரணத்தை அறிந்து கொண்டு அதை அடையும் இலக்கில் நம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அது பேஷனேட்டா நம்ம செய்யப்படுவோம். ஆசைப்பட்டு செய்யப்படும் போது அது ஒரு பர்பஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஆக்கலாம் அந்த ஆசைப்பட்டு நம்ம இந்த வேலை செய்யும் போது அதுக்கு பிறருக்கு பயனுள்ள அதாகவும் உருவாக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அவா இருக்கணும். பயனுள்ளதாக இருப்பது என்னென்றால் அது ஒரு பெரிய ஒரு சர்வீஸ் இந்த உலக மக்களுக்காக நாம் செய்யும் ஒரு காரியமாக இருக்கக்கூடும். அந்த சர்வீஸ் செய்யும் போது அது வேலையாகட்டும், தொழிலாகட்டும், ஸ்தாபனமாகட்டும், இந்த படிப்பாகட்டும், படிப்பு சொல்வதா இருக்கும், இந்த சர்வீஸ் பண்ற ஒரு ஆட்டிடியூட் மட்டும் நமக்கு இருந்ததுன்னா our self needs will automatically happen, which may be in the form of money, wisdom and what not, social power. ஸோ சர்வீஸ் பண்றது மூலமா தான் நமக்கு எல்லா வளங்களும் செல்வங்களும் வரும் அப்படிங்கிறது அந்த ட்ரெயினரு ஆழமா சொன்னாரு. இதையே நான் என்னோட வாலிப காலத்துல இருந்து உணர்ந்து இருக்கின்றேன். நெக்ஸ்ட் இட் இஸ் பர்சனல் பிராண்டிங். பர்சனல் பிராண்டிங். ஸோ நண்பர்களே, இதுல வந்துட்டு எல்லா காலகட்டத்திலையும் நம்மளே தான் ஹெல்ப் பண்ணிக்கணும். we have to be the ambassador for ourselves. நம்மளோட தகுதிகளையும் சிறப்புகளையும் யாரும் சொல்லணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே கூடாது. we have to be our ambassador for ourselves. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம செதுக்கிக் கொள்ள வேண்டும். நம்ம எப்படி செதுக்கிக் கொள்ள வேண்டும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாரும். நம்ம செதுக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற அன்வான்ட் ஹேபிட்ஸை மட்டும் நம்ம எடுத்துட்டோமே போதும். then we'll become a pure character. And the pure character of ourselves has to be carved at all stages of life and maybe every day. ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும். நான் சார்ந்த என்னோட நண்பர்களிடத்தில் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாருமே தப்பு பண்ணலாம், பட் ஒவ்வொரு நாளும் புது புது தப்புகளா இருக்கும். அப்போ புது புது தப்புகள் பண்ணும்போது நாம் அந்த தப்புகளை திருத்துவதன் மூலம் புது புது அர்த்தங்களை ஏற்படுத்தி நாமும் பரிணாம வளர்ச்சி அடைவோம் என்பது நிலைப்பாடை நான் எல்லாத்துக்கும் சொல்லுது. அதனால we have to be
ourselves. Once we start knowing ourselves and start carving ourselves and becoming the ambassador of ourselves, அப்போ நம்மளோட தனித்துவம் நமக்கு தெரியும். அந்த தனித்துவம் நமக்கு தெரியும் பொழுது அதுக்குள்ள நம்ம ஆழமா நம்ம தேடல் ஆரம்பிப்போம். அந்த ஆழமா அந்த தேடல் ஆரம்பிக்கும் போது ஒரு புதுமை இருக்கும். அந்த புதுமையை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதுல இருந்து நாம படைப்புகளை உருவாக்கலாம். மனிதன் படைக்கப்பட்டதன் காரணமே என்னன்னா, நாம் புதுமைகளை படைக்க வேண்டும் இந்த உலகத்திற்கு. படைத்துக் கொண்டிருப்பதனால்தான் நாம் இன்னைக்கு எல்லோரும் நல்லா இருக்கு. இன்னைக்கு நாம் இருக்கிற கொஞ்சம் சாப்பாடு, ஒரு நல்ல மூச்சு காத்து எல்லாம் வரணும்னா நம்ம மூதாதையர்கள் ஏதோ புதுசு புதுசா பண்ணிட்டே இருந்துட்டாங்க முயற்சியில. அதனால நம்மளும் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றத தெரிஞ்சுட்டு அந்த யூனிக்னஸ் we have to understand in ourselves and start dwelling upon it and try to give the world whatever best we can. That is what is called as USP. And USP unique selling proposition. அந்த யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன், அந்த யூனிக்னஸ்ங்கிறது யதார்த்தமாக இருக்கணும், ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும். பட் இந்த இருக்கிற காலகட்டத்தில் ஆர்டிஃபிஷியலா அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. டுடே வி ஆர் ஆல் இன் a world of artificial intelligence. The name itself is artificial intelligence. அதுக்கு முழுசா நம்ம அடிமையாகாம அதுலயும் நம்ம நேச்சுரலா எப்படி இருக்கணுமோ யதார்த்தமா இருக்குமோ then only will be attracting to people like that. அதாவது இதுல அவர் சொல்லிக்கிறேன். அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா சபரிமலைக்கு போற பழக்கம் உண்டாக்கலாம். ஒவ்வொரு வருஷம் அந்த சபரிமலைக்கு போகும்போது அந்த பம்பா பாதையில இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். பட் ஒவ்வொரு வாட்டியும் அந்த போகும்போது அந்த பம்பா பாதையில வந்துட்டு காங்கிரீட் போட்டிருப்பாங்க, எல்லாம் மறைச்சிருப்பாங்க, எல்லாம் நல்லா இருக்கும் ஆக்சுவலா பார்க்கறதுக்கு. ஆனா அது இயற்கையோட மாறுபட்டதா இருக்கும் போது அந்த பாதை கஷ்டமா தான் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ எவ்வளவுக்களவு நம்ம இயற்கையோட சார்ந்திருந்து நம்மளோட தனித்துவத்தை காட்டுறோமோ அப்பதான் நம்ம வித்தியாசமா தெரியப்படுவோம். அந்த வித்தியாசமா நம்ம தெரியும் போதுதான் அது பர்மனண்டா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ பி நேச்சுரல் இன் ஷோகேசிங் யுவர் யூஎஸ்பி. டெவலப் த யூஎஸ்பி வித் கரண்ட் என்வாயர்மெண்ட். அதே சமயத்துல அந்த நம்மளோட யூனிக்னஸ் இந்த தற்போதைய சூழலுக்கும் நிலைப்பாடுக்கும் உலகத்திற்கும் ஏற்ற மாதிரி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் if we don't adapt and adjust, we will not be able to sell, make ourselves saleable in the market. Adaptable and adjust அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மலையுச்சியில் உருவாகும் ஒரு ஊத்தத்தண்ணியில் உருவாகும் நீரானது பல இடர்களை கடந்து கீழே வரும் பொழுது அது தெளிந்த நீரோடையாகவும் சுத்தமான தண்ணீராகவும் வருவதற்கு அருமையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் அது நடந்து வரும் பாதையில் பல இடர்கள், முட்கள், கல்கள், சாம்பல் இது எல்லாத்தையும் அடிபட்டு வரும்போது அது மருவி வெளிவரும். ஸோ அடாப்டபிலிட்டி அண்ட் அட்ஜஸ்டபிலிட்டி will only make a person perfect. The last day of the program, it was my time. Friends, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் உலகத்தில் எல்லோரிடத்திலும் நாம் காம்பீட் பண்ண வேண்டிய நேரத்தில் எவ்ரிடே when the technology is getting outdated. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி நாளைக்கு இல்லை, இன்னைக்கு பண்ற பிசினஸ் நாளைக்கு இல்லை, இன்னைக்கு பண்ற பிசினஸ் இன்னைக்கே நம்ம பணத்தை பார்த்தாகணும். நாளைக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த பணமும் வராது, அந்த பிசினஸும் வராது, வேற யாராவது தாக்கிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்க மேட்சில் நம்ம பிசினஸ் சொல்லி ஓடிட்டே இருக்கிறோம் டைம். அதனால நமக்கு டைம் நம்ம கண்ட்ரோல் இருக்க மாட்டேங்குது. இதே நமக்கு ஒரு நிறைய சங்கடம் இருக்குது. இதனால என்ன ஆகுதுனாலே நமக்கு மன உளைச்சலாகவும் மென்டல் டெப்ரெஷனாகவும் தூக்கமின்மையாகவும் எல்லாம் நடக்குது ஆக்சுவலா. பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் தேர் ஆர் நாட் இஸ் பிகமிங் கொஸ்டின் மார்க். இதே மாதிரிதான் சமூக வாழ்க்கையில் அப்படிதான். நாம் சில நேரத்துல நம்மகிட்ட இருக்கிற தனித்துவத்தை பார்த்து சமூகத்துல பலதரப்பட்ட மக்கள் நம்மை சமூக சேவைக்காக இழுத்து கொண்டு போயிருக்கிறார்கள். அந்த சமூக சேவையில் நிறைய நம்ம போயிட்டு இருக்கும்போது வீட்டை சில நேரங்களில் மறந்து போவதுண்டு. வீட்டை மறந்து போவது மட்டுமல்லாமல் சில நேரங்களில் அலுவலக வேலைகளும் நம் கோட்டை விடும் நேரங்கள் இருக்கின்றது. அதனால சோசியல் சர்வீஸ் இருக்கும்போது we have to be balanced to take care of our personal and official life. For all the might, friends, நிறைய கூட்டங்கள் சொல்றது ஒவ்வொரு நாளும் 33% சோசியல், 33% அபிஷியல், 33% பர்சனல். இது நாள், இதே வருடம், இதை நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும். அதனால ஒரு நாள் ஃபுல்லா சோசியல், ஒரு நாள் ஃபுல்லா அப்படி இருக்க முடியாது. எல்லாத்துலயும் பேலன்ஸா போகணும். தென் ஒன்லி லைஃப் ஃபார் அஸ் வில் பி பேலன்ஸ்ட் லைக் தட். இந்த 3 ஃப்ரெண்ட்லி we have to be there. So சோசியல் டைம் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபேமிலி டைம். சம்டைம்ஸ் என்ன சிலர் வந்துட்டு ஃபேமிலியோட ரொம்ப பாண்டிங்காக இருந்துச்சு, ஃபேமிலி டூர்ஸு, பிக்னிக்ஸு, ஃபேமிலியோட வெளியே போகிறது,
அதுக்கே டைம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காட்டி அவங்களோட அஃபிஷியல் லைஃப், சோஷியல் லைஃப் கனெக்டிவிட்டி இல்லாமல் போகுது, ஃபேமிலியில் போகுது. இதனால அந்த ஃபேமிலியோட அந்த அந்த கிங் குவீனோட பர்சனல் growth அவங்க தேர் சாக்ரிஃபைசிங் ஃபார் த ஃபேமிலி. At some point of time, when the family is all gone, big grown big, when the birds fly away, then our we think our time is getting lost. இந்த ஒரு 3 இது ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்னஸ் டைம், சோஷியல் டைம் அண்ட் ஃபேமிலி டைம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி லிவிங் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவல்ஸ். இந்த 3 டைம் இம்பார்ட்டன்ட் இருந்தாலும் கடவுள் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்துக்கு 24 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. இதுல நமக்குன்னு நம்ம என்ன டைம் ஒதுக்குறோம்? சிலருக்கு வந்து படிக்கிறது பிடிக்கும், சிலருக்கு வந்து பாடுறது பிடிக்கும், சிலருக்கு வந்து இது பேங்க் வேலை பண்றது பிடிக்கும், சிலருக்கு வந்து தொழில் செய்யறதுக்கு பிடிக்கும், தொழில் செய்யறதுக்கு பிடிக்கும். இந்த எண்ணங்களை நமக்கு இருந்தாலும் அந்த எண்ணங்களை நம்ம டிராவல் பண்றதுக்கு எவ்ரிடே ஹவு மச் டைம் ஆர் வி அலோகேட்? எனக்கு தெரிஞ்ச என்னோட அனுபவத்துல இதுதான் சொல்லுவாங்க. நீ டெய்லி உன்னை வந்து உன்னோட உடம்பு கேட்குமாமா, ஒரு நாளைக்கு என்ன 1 மணி நேரம் பார்த்துக்கோ மோகன்குமார், நான் உன்னை பாக்கி இருக்கிற 23 நேரத்துக்கு உன்னை நான் பார்த்துக்கிறேன். உடற்பயிற்சி, அந்த உடற்பயிற்சி யோகாவா இருக்கட்டும், இல்லை விளையாட்டாக இருக்கட்டும். ஸோ எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி படிக்கிறது, விளையாடுறது, தியானம் பண்றது, இது ஏதோ ஒரு ஹேபிட் இருக்கும் நம்மகிட்ட. அந்த ஹேபிட் நம்ம சின்ன வயசுல பழகிருக்கும். நாட்பட பல பேர்டன்னால அந்த ஹேபிட் நம்ம அப்படியே மறந்துடுறாங்க. ஸோ we have to make some time of our daily time as only our time. It may be 10 minutes, 15 minutes, minimum 30 minutes, maximum 1 hour. இந்த மை டைம் அப்படிங்கிறத நம்ம டெய்லி நமக்காக ஒதுக்கிட்டோம்னா, திருப்பி நம்ம சொல்றது என்னன்னா, அந்த நேரத்துல நம்மளோட சிறப்புகளை நம்ம மேலும் மேலும் வளர்த்துட்டு அதன் மூலமா இந்த உலகத்துக்கு சிறப்புகளை செய்யலாம். அது அலுவலகத்திலும் சரி, ஃபேமிலியிலும் சரி, சோஷியலையும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி. ஸோ வி ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் டைம் எவ்ரி டே as only our own time. முடிஞ்சால் அது ஒரு புத்தகம் மாதிரி எழுதி வச்சா கூட it is also good action. So with this the 6-day program was an awesome happening of the week. தினந்தோறும் we want all things to happen in the way we like, but every day when we see things happen by us, it gives great pride for us. நிகழ்வுகள் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பது நம் எண்ணம். ஆனால் நிகழ்வுகளை நடத்துவதற்கு நாம் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றோம் என்பதை நினைப்பது பெருமை. அந்த வகையில் இந்த ரன்டவுன் ப்ரோருக்கு என்னுடன் இணைந்திருந்து இந்த வாரம் ஃபுல்லாக நடந்த நிகழ்வுகளை கேட்டிருந்தவர்களுக்கு நன்றி கொள்வதோடு Zone 16 JC Ranipet Power City acknowledge with thanks to speakers of the week for the valuable contribution to the society by giving their time for the conduct of the program Everyday Living Ethics. Thank you. தேங்க்யூ ஜேசி மோகன்குமார் சார். இன்னைக்கு வந்து 3 நாளாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்பீச் கிராஃப்ட் பண்ற ஒரு நிகழ்வை வந்து நிரஞ்சன் குமார் தலைவர் தலைமையில் வந்துட்டு இன்னைக்கு சூப்பராக நடத்திட்டு ஒரு டீமாக வந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு பயிற்றுனர் வந்து அந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு அவர் பிஸியாக இருந்தாலும், நீங்களும் அந்த நிகழ்வுல பிஸியாக தான் இருந்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு 3 நாளும் அந்த ஃபுல்லாக களைப்பு இருந்தாலும் அது வெளியில தெரியாத அளவுக்கு ஒரு உற்சாகத்தோடு இன்றைய பேச்சியை வழங்கி இருக்கிறீர்கள். கண்டிப்பாக பார்வையாளர்கள் பயனடைந்திருப்பார்கள். இந்த நிகழ்வினை பற்றிய தங்களுடைய பார்வையாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். குட் ஈவினிங் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் சார் குட் ஈவினிங் சார். ஒரு சின்ன விஷயம் தான். லீடர் இஸ் ஒன் ஹூ இன்ஸ்பயர்ஸ் அண்ட் லீட்ஸ் ஃப்ரம் தி ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லலாம் சார். அது திரும்பவும் வந்து நம்ம சார்ட்டர் பிரசிடென்ட் சார் தான் வந்து எக்ஸாம்பிள், நிறைய ரோல் மாடலாக இருப்பார். ஏன்னா இந்த ப்ரோக்ராமே பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் தான் டிசைட் பண்ணுறது சார் பண்ணணும்னு சொல்லி.
ஸோ ஷார்ட் டியூரேஷன் அவருக்கு இருக்கிற பிஸி ஷெடியூலில் சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க சார். ஏன்னா ஒரு 2 3 நாள் நான் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணல. பட் இட் வாஸ் வெரி நைஸ் சார். தேங்க்யூ ஆல்வேஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ NC செந்தில்குமார் சார். வேறு யாராவது பார்வையாளர் தங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். நன்றி. தற்போது இன்றைய நிகழ்வின் பயிற்சியாளர் இன்றைய பயிற்சியை பற்றிய தங்களுடைய இறுதி கருத்தை பதிவு செய்யலாம். Thank you very much, everybody. So, ஒவ்வொரு வாய்ப்புலையும் அது ஒரு சேலஞ்ச் இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பு வந்து நேற்றுக்கு ஈவினிங் தான் டிசைட் பண்ணாங்க. சொன்னேன்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லிட்டு நேற்றுக்கு நானும் பிஸி, இன்னைக்கு ஃபுல்லாக ஐ வாஸ் ஆல்சோ பிஸி. பட் இருந்தாலும் கூட நம்ம படிக்கிறதுன்னு வந்துட்டு அப்படியே படிக்கிறதுக்கு பிடிக்கலாம். ஸோ இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு எழுந்து எல்லாம் பிபிடி எல்லாம் எடுத்து படிச்சுட்டு எல்லாம் படித்து ஒரு 2 மணி நேரம் படித்து ட்ரெயினில் படித்து நம்ம காரில் போகாமல் படித்து அவ்வளோதான். அது படித்தாச்சு. படிக்கும்போது நமக்கு தான் ஒரு ஸ்ட்ரென்த் வர, ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஆக்கலாம் ஐ ஆல் லர்னிங் இஸ் நாலேஜ் நோ மேட்டர் த மீன்ஸ் அண்ட் இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். நான் சொல்கிறது வந்து எவ்ரி டைம் என்ன டெல் ஐ எம் ஒன்லி ரீஹைட்ரேட்டிங் ஃபார் மை செல்ஃப். மற்றவங்க சொல்லும் போது நானும் அது 100% அதை உள்வாங்கி பண்ணுறது தான். அந்த மாதிரி நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கிய கிளை இயக்க நண்பர்களுக்கும் பிரசிடென்ட் உள்ளிட்ட ஆட்சி மன்ற குழுவுக்கு எனது மீண்டும் முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். உங்களுடைய இன்றைய பயிற்சிக்கும் உங்களுடைய அந்த கருத்துரைக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக நன்றியுரை. இன்றைய வீக் ரன் டவுன் என்ற தலைப்பில் கடந்த ஒரு வாரமாக பல்வேறு ஆளுமைகளால் சிறப்பாக வழங்கப்பட்ட பயிற்சியினை நல்ல முறையில் தொகுத்து வழங்கிய தனிக்கே ஒருத்தான பாணியில் சிறப்பாகவும் மிகவும் ஒரு எளிமையான முறையில் என்று வழங்கியுள்ளார்கள். ஞாயிற்றுக்கிழமையில் இன்று ஒரு பல்வேறு சொந்த வேலைகள் இருந்தாலும் இந்த பயிற்சியில் வந்து கலந்து கொண்டு பயிற்சி அளித்த பயிற்றுனருக்கு நன்றி. அதேபோல் பல்வேறு நிகழ்வுகளை ஒத்தி வைத்துவிட்டு இந்த நிகழ்வை கலந்து கொண்ட அனைத்து பார்வையாளருக்கும் தேசிய கிளை இயக்கத்தின் சார்பாக, ராணிப்பேட் கிளை இயக்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் தினமும் மாலை 8:15 மணிக்கு சரியாக ஜூம் இணையதளத்தில் பல்வேறு ஆளுமைய மிக்க பயிற்றுனர் மூலம் லிவிங் எத்திக்ஸ் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் வழங்கப்படுகிறது பயிற்சிகள். எனவே உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உற்றார் உறவினர்களை, மாணவர்களையும் இந்த நிகழ்வில் பங்கு கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு தேசிய ராணிப்பேட் பவர் சிட்டி கிளையத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தேசிய ராணிப்பேட் பவர் சிட்டி 2016 Living Ethics Training Program hereby adjourned. Thank you, sir.